மீரா யோசித்து கொண்டிருப்பாள். எப்படி வெறுங்குடத்தையே எடுத்துக்கொண்டு போகலாமா என்று. மற்ற 4 ஃப்ரெண்டுகளும் வா, இருக்கிற தண்ணியை ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு போகலாம், இருட்டாயிடும் என்று கூப்பிடுவார்கள். ஆனால் மீரா, இல்லையடி, இரு, இந்த வீட்டு அம்மா வரட்டும், நான் தண்ணீர் வாங்கி கொண்டே வருகிறேன் என்று கூறுவார். ஆனால் அந்த வினோத் வாயே திறப்பதில்லை. நான் சொன்னபடி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்வான். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். என் கூட கபடி விளையாடுங்க என்று சொல்வான். சி, என்ன மகன் மனுஷன், இல்லையே பெண்கள்னு கூட பார்க்காம கபடி விளையாட கூப்பிட்றான். அப்பொழுது மீரா சொல்வாள், தம்பி. எது தம்பியா? உனக்கு தம்பி மாதிரியா நான் இருக்கேன் என்று சொல்வான் அவன். மீரா, இல்லை அண்ணா. அண்ணான்னு கூப்பிடாத, எனக்கு தங்கைகள் தேவையே இல்லை, அண்ணான்னு கூப்பிடக்கூடாது என்று சொல்வான். சரிங்க, கபடி விளையாட உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாதிரி பசங்களை பார்த்து கூப்பிடுங்க, எங்களை மாதிரி லேடிஸ் பார்த்து கூப்பிடாதீங்க. தண்ணீர் தர முடியுமா முடியாதா என்று கேட்பார். என்ன நீ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற கேள்வி என்று இந்த வினோத் சொல்வான். மீரா, நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தண்ணீர் எல்லாரும் வந்து பிடிச்சிக்கிட்டு போங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா, அதனால தான் வந்தோம். நீ சொல்கிற மாதிரி உங்களோட கபடி விளையாடி தண்ணீர் வாங்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று கிளம்பி விடுவார்கள். பின்னாடியே வருவான் வினோத். எவ்வளவு துணிச்சலடி உனக்கு, வாய் பேசுகிறாய், திமிரு, அடுத்த இடத்திற்கு, அதுவும் எங்கள் இடத்திற்கு தண்ணீருக்கு வரக்குள்ளேயே உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரா என்று வேணுமென்றே வாய் கொடுத்துக்கிட்டு வந்து கொண்டே இருப்பான் பின்னாடி. இதற்கு மேல் எங்களிடம் பேச வந்தால் நாங்கள் என்ன பண்ணோன்னு எங்களுக்கே தெரியாது என்று திட்டுவாள். நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் அப்படித்தான் வருவேன், கூட தான் வருவேன், நீ என்ன பண்ண போகிற என்று துணிச்சலாகவும் ஒரு வினோதமாகவும் பேசிக்கொண்டு வந்தான். மீராவுக்கு புரிந்துவிட்டது, இவன் வேணுமென்றே நம்ம கூட வாய் கொடுக்குறான், நாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது என்று. வாங்கடி, ஏதோ கத்திக்கிட்டே வரட்டும், பின்னாடி நாம் போகலாம் என்று வேக வேகமாக போவார்கள். நின்று விடுவான் வினோத். இன்றைக்கி போகிறீங்கல்ல, என்னைக்காவது எங்கிட்ட மாட்டுவ, உன்னோட திமிர்த்தனத்தை நான் அடக்கிறேன்டி என்று வினோத் நினைத்து கொண்டு நிற்பான். அவர்கள் வரும்போது இங்கே அந்த சிகரெட் பிடித்து கொண்டிருக்கும் அந்த மனிதன் பொன்னியின் வீட்டிலிருந்து போவான். மீராவுக்கு கோபம் வந்துவிடும். நம்ம வீட்டுக்கு எதுக்கு இந்த ஆள் வந்துட்டு போகிறான், அதுவும் சிகரெட் பிடித்தவாறே, ச்சே என்று கோபமாக போய் வெறுங்குடத்தை வைத்துவிட்டு, அம்மா எதுக்குமா அங்கே ஒருத்தன் வந்துட்டு போகிறான் என்று கேட்பாள். பொன்னி, யார் வந்தது, எதற்காக இப்படி கேள்வி கேட்கிறாய் என்று சொல்வார். சும்மா நடிக்காத, இப்போ தான் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து தான் போகிறான், உனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லிகிட்டு இருக்க என்று கேட்பார். பொன்னி சமையல் அறையில் தான் சாப்பாடு செய்து கொண்டு இருப்பாள். நான் இங்கே தான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன், யாரும் வரல, நீயா தேவையில்லாத பேசாத என்று சொல்லவும், என்ன அம்மா நம்மிடம் மறைக்கிறாளா, ஒன்றும் புரியலையே, சரி இன்று விடுவோம், மறுபடியும் ஒரு நாள் இவன் இங்கே வரட்டும், அன்று பேசிக்கலாம் என்று மீரா முடிவு எடுத்துவிட்டு படிக்க உட்கார்ந்து விடுகிறாள். இதற்கும் அடுத்த பாகத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.